துலா லக்னம் எனக்கு எப்படி இருக்கும்? துலா லக்னம் வந்து வெளிநாடு சார்ந்தது, வெளியூர் சார்ந்தது உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அதே மாரி இன்னோவேட்டிவா கண்டுபிடிக்கிறாங்க தெரியுமா? அது அவங்களுக்கு சூப்பரா இருக்கும். இந்த மருத்துவம் சம்மந்தப்பட்ட துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் புதுசா வந்து எதாட்டி ஒண்ணு உருவாக்க போறேன்னு சொல்றவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாரி புதியதாக ஆரம்பிக்கக்கூடிய பொருட்கள், மருந்து சம்மந்தப்பட்டது, மாத்திரை சம்மந்தப்பட்டது உங்களுக்கு ஓஹோன்னு இருக்கும். நான் ஒரு ஃப்ளவர் ஷாப்பு வைக்க போறேன். உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாரி கோவில் சம்மந்தப்பட்ட இடங்கள்ல, கோவில் சம்மந்தப்பட்ட பொருட்கள் விற்பது உங்களுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். இம்போர்ட், எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஆனா வாங்கக்கூடிய இடத்துல யார் இருக்காங்கன்னு ஒரு தடவ உங்க ஜாதகப்படி செக் பண்ணிட்டு செய்வதுங்கிறது சிறப்பு. எனக்கு வந்து விருச்சிக லக்னம். என்னுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்கும்? விருச்சிக லக்னத்துக்கு தொழில்ங்கிறது நல்லாயிருக்கும். ஆனா கொஞ்சம் கவனம்ங்கிறது தேவை. ஏன்னா, பொதுவாகவே இந்த விருச்சிக லக்னத்துக்கு அவ்வளோ சிறப்பான பலன்கிறது இந்த வருடம்ங்கிறது இல்ல. உழைப்பு மட்டுமே இருக்கும். வருமானத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கணும்னு சொல்லுவோம்ல, அந்த மாரி தான். எனக்கு ரூ. 20 கிடைச்சாலும் ஓடுவேன், ரூ. 40 கிடைச்சாலும் ஓடுவேன், ரூ. 2000 கிடைச்சாலும் ஓடுவேன், ரூ. 2,00,000 கிடைச்சாலும் ஓடுவேன் அப்படிங்கிற ஒரு தன்மை தான். அது கொஞ்சம் கவனம்ங்கிறது தேவை. அதே மாரி தனுசு லக்னம் எனக்கு எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். வெளிநாட்டுக்கு இது பண்ணுங்க. வெளியூர் சார்ந்தது, பயணம் செய்யக்கூடியது எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சூப்பரா இருக்கும். பிஸ்னஸ்ங்கிறது பிக் இன்வெஸ்ட்மெண்ட் மாத்திரம் இதில பண்ணாதீங்க. உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்க. எனக்கு வந்து மகர லக்னம், அக்ஷய லக்னம் எனக்கு எப்படி இருக்கும்? தயவுசெய்து பிஸ்னஸ் பண்ணாதீங்க. மகர லக்னத்திற்கு இந்த தொழில் அப்படிங்கிறது அவ்வளோ சரியா இருக்குமானா சரியா இருக்காது. வெளிநாடு சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும். வெளிநாட்டிற்குண்டான யோகம்ங்கிறது உங்களுக்கு இருக்குது. அத செய்யலாம்.